வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ஸ்ரீதிகா. ஜெய் ஸ்ரீராம் ஜோதிட யூடியூப் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இப்போ நம்ம பார்க்க போகிறது திருவோண நட்சத்திரத்தை பற்றி தாங்க. திருவோண நட்சத்திரம் என்ற வார்த்தைக்கு கேட்பது என்பது பொருள். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நட்சத்திரத்துடைய சின்னம் காது, இயர். நம்ம உடம்புல இருக்கிற ஆர்கன்ஸ்ல காதுக்கு தானங்க கேட்கிற திறன் இருக்குது. இது கேட்டல் மற்றும் கற்றல் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க லிசன் பண்றது மூலமா எல்லா நாலேஜையும் அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு இயற்கையாகவே கல்வி ஞானம், கேள்வி ஞானம் அதிகமாக இருக்கும். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன்ஸ், இன்டெலிஜென்ட்டான பர்சன்ஸும் கூட. இவங்களுக்கு நல்ல ஞானம் இருக்கும். இவங்களுக்கு நல்ல மெமரி பவரும் இருக்கும். நீதி நேர்மைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நிறைய கற்றுக்கணும், நாலேஜ் கெயின் பண்ணணும், ஹையர் ஸ்டடீஸ், ரிசர்ச்காக அடிக்கடி வெளிநாட்டுக்கு ஃபாரின் ட்ரிப் போகிறது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தாங்க. ஆரம்பத்திலிருந்தே ஒரு கோல் அச்சீவ் பண்ணணும்னு இவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதில் தெளிவான கவனம் செலுத்தி அதை கரெக்டாக அச்சீவ் பண்ணிடுவாங்க. புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கணுங்கிற ஆர்வம் இவங்க கிட்ட எப்பயுமே அதிகமாக இருக்குங்க. இருக்கிற இடத்துலேருந்து உடுத்துற உடை வரைக்கும் இவங்களுக்கு எல்லாமே சுத்தமாகவும் பிராண்டடாகவும் இருக்கணும்னு நினைப்பாங்க. இவங்களுடைய கனவுகளும் கற்பனைகளும் ரொம்ப பெருசாகவே இருக்குங்க. இவங்களுடைய ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரொம்ப ப்ராக்டிக்கலான பர்சன். எதையுமே ப்ராக்டிக்கலாக ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவாங்க. இவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பர்சன்ஸும் கூட. ஸ்ட்ராங் எமோஷன்ஸ் இவங்கக்கிட்ட இருக்கும். டீப் அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இவங்கக்கிட்ட இருக்கும். எதையுமே பகுப்பாய்வு பண்ணி தான் யோசிப்பாங்க. யோசித்து ஒரு முடிவுகள் எடுப்பாங்க. இவங்களுக்கு கற்பனை வளம் அதிகமாகவே இருக்குங்க. என்ன காரணம்னு கேட்குறீங்களா? சந்திரனை அதிபதியாக கொண்ட நட்சத்திரங்களில் 3ஆவதாக வர நட்சத்திரம் தாங்க இந்த திருவோண நட்சத்திரம். இவங்களுக்கு இயற்கையாகவே அந்த தாய்மை குணம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதனால் இவங்களுக்கு வரப்போகிற வாழ்க்கை துணை ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம். வாழ்க்கை துணையை இவங்க ரொம்ப நேசிப்பாங்க. பிள்ளைகளையும் கண்ணும் கருத்துமாக வளர்ப்பாங்க. லட்சியத்தை அடைவதில் எத்தனை குறுக்கீடுகள் ஏற்பட்டாலும் சோர்வில்லாமல் முன்னேறி அந்த குறிக்கோளை இவங்க அடைஞ்சே தீருவாங்கங்க. கலை இலக்கியங்களில் இவங்களுக்கு நிறைய ஆர்வம் இருக்கும், ஈடுபாடும் அதிகமாகவே இருக்குங்க. செல்வத்துக்கும் அந்தஸ்துக்கும் இவங்களுக்கு என்றைக்குமே குறைவே இருக்காதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சுவாரஸ்யமான உண்மை ஒன்று இருக்குது. என்னன்னா, இது கல்வி மற்றும் அறிவின் தெய்வமான சரஸ்வதி தேவியின் பிறப்பு தொடக்கமாகும். இவங்களுக்கு சொந்த அறிவு, கல்வி புலமையெல்லாம் இருக்குங்க. வெல்த் ஆஃப் நாலேஜ், எஜுகேஷனல் ப்ரொஃபிஷியன்சி அண்ட் இன்டெலிஜென்ஸ் இவங்கக்கிட்ட அதிகமாகவே இருக்குங்க. இவங்க தொழிலில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நட்சத்திரத்தில் மொத்தம் 4 பாதம் இருக்குது. முதல் பாதத்தில் பிறந்தவங்க மருத்துவத்துறையில் இருப்பாங்க. 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க பொழுதுபோக்கு துறையில் இருப்பாங்க. இசை, பொழுதுபோக்கு அந்த மாதிரி. 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க தகவல் தொடர்பு மற்றும் அதை விரிவுபடுத்துவதற்கான துறையில் இருப்பாங்க. 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க சொந்தமாக ஹோட்டல் வச்சு நடத்துகிறவங்க, சொந்தமாக பிஸ்னஸ், மில்க் ரிலேட்டடாக இந்த மாதிரி அவங்க பண்ணுவாங்க. இவங்க ஆக்சுவலாகவே நார்மலாக மல்டி டாஸ்கிங் ரோல் இவங்கக்கிட்ட இருக்குங்க. ரிசர்ச்சில் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க, அகடமிக்ஸ், டீச்சிங், பிஸ்னஸ், ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங் அந்த மாதிரி எத்தனையோ துறைகளில் இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு உண்டான தெய்வம்னு பார்த்தீங்கன்னா பாலாஜி, பெருமாள், வெங்கடாச்சலபதி. இவங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு சகஸ்ர நாமத்தில் 108 நாமங்கள் தினமும் இவங்க உச்சரிச்சுக்கிட்டே வரணுங்க. இவங்க வெள்ளை அல்லது வெளிர் நீல நிற ஆடைகள் அணியலாம். இவங்க முத்துக்கள் அணியலாம். என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா, முத்து அன்பின் சின்னம்ங்க. அமைதி மற்றும் கண்ணியம் உருவாகும். ஆக்ரோஷமானவர்கள், குறுகிய மனப்பான்மை இருக்கிறவங்க இந்த முத்து அவங்க அணிஞ்சிட்டு வரும்போது நல்ல பெனிஃபிட் அவங்களுக்கு இருக்கும்.
ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமையும் விரதம் இருந்து ஏழைகளுக்கு பால் இல்லைன்னா அரிசி கொடுத்துட்டு வரலாங்க. அதே மாதிரி படிக்கிற மாணவர்களுக்கு உதவி செய்யலாம். ஆசிரியர்களுக்கு புக்கு, பென்னு அந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம். கல்வி சார்ந்த பொருட்கள் இவங்க தானமாக கொடுத்துட்டு வர வர இவங்க வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. இவங்க இனிமையான இசையை கேட்கறது, வேதங்கள் படிக்கிறது இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே வர வர இவங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையுதுங்க. இதுவரைக்கும் இந்த வீடியோ கேட்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.